டெல்லியில் நிலவும் கடும் பனிமூட்டத்தால் விமானம் மற்றும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. நாட்டின் வடமாநிலங்களில் கடந்த சில நாட்களாக குளிரின் தாக்கம் அதிகரித்துள்ளது. தலைநகர் டெல்லி, லக்னோ, பஞ்சாப், சண்டிகர், பிரயாக்ராஜ், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் குளிர் வாட்டி வதைப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் முடங்கி போயுள்ளனர். டெல்லியில் சாலையோரம் தங்குபவர்களின் வசதிக்காக ஆங்காங்கே இரவு நேர முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு இன்று காலை வழக்கத்தை விட கடும் பனிமூட்டமும் தாங்க முடியாத அளவு குளிரும் இருந்தது. ஜெய்ப்பூர், ஒடிசாவில் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் இருந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். கடுங்குளிரில் சிக்கித் தவிக்கும் மக்கள் அதன் பிடியிலிருந்து விடுபட சாலையோரம் தீ மூட்டினர். டெல்லியில் மோசமான வானிலை காரணமாக 80க்கும் மேற்பட்ட விமான சேவை பாதிக்கப்பட்டது. ரயில் சேவையும் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். யுக்ரைன் தலைநகரான கிவி உட்பட 5 முக்கிய நகரங்களில் ரஷ்ய ராணுவம் திடீரென நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ரஷ்யா தனது அண்டை நாடான யுக்ரைன் மீது தீவிர தாக்குதலை தொடங்கியது. ஒரு வருடத்திற்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த தொடர் தாக்குதலில் யுக்ரைனின் 18 விழுக்காடு இடங்களை ரஷ்யா ஆக்கிரமித்தது. இந்நிலையில் யுக்ரைன் ஆக்கிரமிப்பு செய்த கிரிமியன் பகுதி அருகே உள்ள ஃபியோதோசியா துறைமுகத்தில் இருந்த ரஷ்ய போர்க்கப்பலை யுக்ரைன் படைகள் தாக்கின. இதன் எதிரொலியாக ரஷ்ய ராணுவம் யுக்ரைனின் முக்கிய நகரங்களில் திடீரென ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. வடகிழக்கு பகுதியில் உள்ள கார்கிவ், மேற்கில் லிவிவ், கிழக்கில் டினிபரோ, தெற்கில் ஒடேசா உள்ளிட்ட 5 முக்கிய நகரங்களில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த நகரங்களின் மேயர்கள் மற்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். நேபாளில் நடைபெற்ற விமான விபத்தில் 72 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்திற்கான காரணம் விமானிகள் செய்த தவறே என அரசு நியமித்த விசாரணை குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. நேபாளின் காட்மண்டுவிலிருந்து போகரா பகுதிக்கு செல்லும் எட்டி ஏர்லைன்ஸ் சேர்ந்த விமானம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி விபத்திற்குள்ளானது. 30 ஆண்டுகளில் ஏற்பட்ட மோசமான விபத்துகளில் முக்கியமானதாக கருதப்படும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்க நேபாள அரசு விசாரணை குழு அமைத்தது. தற்போது விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தொழில்நுட்ப ரீதியாக விமானம் சரியாக இருந்தபோதும் விமானிகள் அதனை தவறாக இயக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் காற்றில் தடுமாறி விழுந்து விபத்திற்குள்ளானதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. விசாரணை குழு உறுப்பினரான தீபக் பிரசாத் பட்சேலா தெரிவிக்கையில், போதிய விழிப்புணர்வு இல்லாமல் விமானிகள் தவறான லிவரை இழுத்ததால் விமானத்தின் எஞ்சின் நடுவானில் செயலிழந்ததாக கூறினார். இந்த விபத்தில் 2 குழந்தைகள், 15 வெளிநாட்டவர்கள் உட்பட 72 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.